கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இன்று தியானிக்க போகிற வார்த்தை என்ன சொன்னாக்கா, அமர்ந்திருங்கள். பொதுவான காரியம் அமர்ந்திரு, ரெண்டாவது அடங்கியிரு, மூன்றாவது சும்மா இரு, நாலாவது மௌனமாக இரு, அஞ்சாவது நம்பிக்கையாக இரு, ஆறாவது காத்திரு. எல்லாத்துக்கு முன்னே நீ அமர்ந்திரு, நீ அடங்கியிரு, நீ சும்மா இரு, நீ மௌனமாக இரு, நீ நம்பிக்கையாக இரு, நீ காத்திரு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சுருக்கமாக சில வேத வார்த்தை நாம் பார்ப்போம். ஆதிகாமத்தில் 16வது அதிகாரத்தில் 9வது வார்த்தை இவ்வண்ணமாக சொல்கிறது. ஆதிகாமம் 16:9. அதற்கு ஆபிரகாம் சாரா இடத்துல போய் அடிமை பெண்ணு இருக்கிறார். அப்போது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரிடத்துக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு சொன்னார். ஆகாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம், அனைவருக்கு தெரியும். ஆகாரை தேவன் ஆசிரியத்த உடனே சாராளுக்கு பொறாமை எரிச்சல் வந்துடுச்சு. இருந்தாலும் ஓடி போகிறச்ச கர்த்தர் சொல்ல, நீ போய் சாராளில் போய் அடங்கிரு சொன்னார். அதுபோல் கர்த்தர் சில சமயம் அடங்கிரு சொல்லுவார். பிரசங்கில ஒரு வார்த்தை இருக்கு, அதிபதியின் கோபம் மூழும் போது உன் ஸ்தானத்தை விட்டு விலகாத சொல்லப்பட்டிருக்கு. சில இடத்துல நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம சொந்தக்காரங்க மற்றவங்களாம் கோபப்படுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஸ்தானத்தை விட்டு விலகக்கூடாது. அப்படி நம்ம விலகும் போது யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டமே கண்டு, மற்றவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சில இடத்துல கர்த்தர் போய் இருக்க சொல்லுவார், அங்கே நாங்கள் இருக்க மாட்டோம். அப்போ யாருக்கு நஷ்டம்? கர்த்தர் அடங்கிரு சொல்லுவார், இந்த வேலைக்கு போ, இவர்கிட்ட போய் நீ அடங்கிரு, வேலையை கற்றுக்க சொல்லுவார். அப்போ கர்த்தர் சொல்கிற வார்த்தை நல்ல வார்த்தை, அது தியானிக்கணும். அது தியானிக்காமல் நான் அடங்கியிருக்க மாட்டேன் வந்துட்டாக்கா அப்புறம் அந்த வேலையை கற்றுக்க முடியாது, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க மாட்டார். எங்கள் வேலைக்கு போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அடங்கி தான் வேலை செய்யணும். அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர். நாமும் கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்கிறது நல்லது, அடங்கியிருக்கிறது நல்லது, மௌனமாக இருக்கிறது நல்லது. இப்படி அநேக வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் இருந்தாலும் நம் சில வார்த்தைகளை பார்த்து கடந்து போவோம். 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் பக்கம் 321. பக்கம் 321 இல்லை, 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 7வது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்ட, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அடுத்த வார்த்தை 6வது வார்த்தை, ஆகிய ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள் சொல்லிட்டு வேத வார்த்தை சொல்லுது, அடங்கியிருங்கள். கர்த்தருடைய கருத்தில் நம்ம அடங்கும் போதே கர்த்தர் நம்மளை என்ன பண்ண உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை குறித்து நாம் தியானிப்போமாக. நீதிமொழிகளில் சில வார்த்தைகள் இருக்கு, நாம் பார்ப்போம். பக்கம் 771. நீதிமொழிகள் 10:19. நீதிமொழிகளில் 10வது அதிகாரம் 19வது வார்த்தை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10
10வது அதிகாரம், அதில் 19வது வார்த்தை நாம் பார்ப்போம். 10:19. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாது போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். புத்திமான் யார் சொன்னாக்கா, தன் உதடுகளை அடக்குகிறவன், அவன் தான் புத்திமான். சில பேர் புத்தி இல்லாமல் பேசின்னு இருக்காங்க. நானும் கேட்குறேன், ஊழியக்காரங்கிட்ட ஒருத்தர் குறை சொல்கிறாங்க. அந்த ஊழியத்தை நீ செய்து பாரு சொல்கிறேன். அவருக்கு என்னப்பா 100 மூளையாக கொடுத்து வச்சுக்கிறான், அவனுக்கும் மனுஷன் மூளை தான் கொடுத்துருக்காரு. அவனுக்கு தெரிஞ்சவன் தான் உதவி செய்ய முடியும். எல்லாருக்கும் உலகம் பூரா உதவி செய்ய முடியாது. தேவனும் இல்லையே, மனுஷன் தானே. அது அவர் செய்யலை, இதுவோ செய்யலை. நீ செய்து பாரு, உன்னால் முடிஞ்சா செய், இல்லை உட்காந்து பாரு, அமைதியாக என்ன நடக்குது பாரு, மற்றவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. உன்னால் செய்ய முடியாத அவங்க செய்கிறாங்கல்ல, அதுக்காக கற்றுக்க நன்றி சொல்லு. உங்ககிட்ட பணம் இருக்கிறனாலே, உங்ககிட்ட அறிவு திறமை இருக்கிறனால, நீ அதிகாரத்தில் இருக்கிறனால மற்றவங்க குறை சொல்லாத. எல்லாத்துக்கும் அதிகாரிங்க கர்த்தர் அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. இப்போ நான் கூட தான் இருக்கேன். ஊழியக்காரர் நிறைய பேர் தெரியும், ஆனால் நான் யாசுன்னு மற்ற ஊழியக்காரருக்கு தெரியாது. தேவன் தான் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிரஸ்தாபம் பண்ண அநேக இருக்கான்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. அதனால தேவனுடைய கருத்தில் அடங்கிருங்க. அவருக்கு தெரியாத, ஆண்டவருக்கு தெரியாத வித்யா நீ சொல்லிக் கொடுக்க போற. ஆண்டவர் கூடாத காரியமா? ஆண்டவர் அவருக்கு தக்க கூலி கொடுப்பாரு. நீ ஒன்றும் கூலி கொடுக்க தேவையில்லை. அப்போ புத்திமான் என்ன பண்றான்னு சொன்னாக்கா, தன் உதடுகளை அடக்குகிறான். நான் கூட சின்ன வயசுல எனக்கு தெரியாது, பைபிள் எல்லாம் தெரியாது. நான் இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டேன். 11 வருஷம் சுடுகாட்டில் உட்கார்ந்தேன். எல்லா தெய்வத்தை வணங்கி பார்த்தேன். அப்புறம் குருவை தேடினேன். இயேசு தான் எனக்கு குரு அமைஞ்சாரு. படிப்பு கிடையாது, பணம் கிடையாது, தங்க இடம் கிடையாது, எல்லாத்தையும் தேவன் கொடுத்தாரு எனக்கு. ஹல்லேலூயா. பிரசங்கி சொல்றாரு, மூடன் அதிகமாக பேசுகிறான். பிரசங்கி 10:4 இருக்கு. மூடன் அதிகமாக பேசுகிறான். நீதிமொழிகள் 18:7 இருக்கு. மூடனுக்கு அவன் வாய் கேடு. ஒரு முட்டாளுக்கு எதிரா முதல் கேடு சொன்னா வாய் தான் கேடு. ஹல்லேலூயா. என்னையும் சொல்லுவாங்க, உனக்கு வாய் தாண்டா கேடு சொல்லுவாங்க. என்ன, நான் கொஞ்சம் துணிகரமாக பேசுவேன். ஏன்னா சத்தியம் அறியாத இருந்தேன். தேவனை கொடுத்த அறிவு இல்லை. சில பேர் தேவனை கொடுத்த அறிவு இல்லாமல் இருந்தாலும் தாங்க ரொம்ப புத்திசாலி போல, புத்திமான் போல பேசுறாங்க. தாங்களை பார்க்கணும் மற்றவங்க, ஆஹா என்னம்மா பேசுறாரு அவரு, ஆஹா பெரிய ஆள் போல இருக்கு. ஆண்டவர் தன் பணிவிடைக்காரர் கூட நம்புறதில்லை. உன்னை நம்புவார் ஆண்டவர்? யோபுல சொல்ற, தன் பணிவிடைக்காரர் கூட ஆண்டவர் நம்புறதில்ல. ஐஸ்வர்வான்களை எண்ணாது இருக்கிற கர்த்தர் சொல்லிருக்கு. யோபு சொல்றாரு, கர்த்தரை நான் எவ்வளவு அடைஞ்சிருக்கேன்னு சொன்னாக்கா, கடைக்கோடி தூசில இருக்கிற ஆளு தான் அறிந்திருக்கேன். கர்த்தர் மகா பெரியவர். வானத்தையும் பூமி சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கணும் போய் நம்ம போய் அறிய முடியுமா? அறிய முடியாது. அதான் வேதம் கொடுத்திருக்காரு. வேதத்தை வாசி தியானம் பண்ணு. உன்னை குறித்து பேசும், என்னை குறித்தும் பேசும் வேதம். ஹல்லேலூயா. நான் கூட எத்தனையோ பேரை திட்டியிருக்கேன், அறியாமனால திட்டியிருக்கேன். என் தேவை கிடைக்காத போது புலம்பிருக்கேன். அநேகரை குற்றவாளியை தீர்த்திருக்கேன். இப்போ நான் வருத்தப்படுறேன். ஏன்னு சொன்னாக்கா, அறிவில்லாமல் செஞ்சான என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். தாவீது சொன்னார், என் மதி கேட்டினால் என்னுடைய புண்கள் அழுகி நாட்டை முடித்தது.
சங்கீதக்காரன் சொல்றாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? முதல்ல உண்டு பாரு, உன் கண்ணில் தூசி இருக்கா பாரு. மற்றவங்க கண்ணில் இருக்க இல்லையா? நம்ம கண்ணில் தூசினா எங்க போக முடியும்? கண்ணு தெரியுமா? தெரியாது. பிசாசி தந்திரமா பேசும், அது போல நீயும் பேசாத. கர்த்தருக்கு பயந்துரு. அது ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, பிரசங்க 5 இருக்கு. நீ கர்த்தருக்கு பயந்துரு. அதான் சொல்ல அமர்ந்துரு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. சங்கீதம் 48:10 சொல்றது, நானே தேவன் என்று அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். தேவன் அறியத்துக்கு அமர்ந்திருக்குன்னு, அப்ப அடங்கி இருங்க சொல்றாரு. அதான் 1:5-7 கர்த்தருடைய கருத்துல நீங்க அடங்கி இருங்க. அடுத்த சொல்ல சும்மா இருங்க. சும்மா இருங்க சொன்னாக்கா சில பேர் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது பேசினாங்க நம்மளை பத்தி பெருமையா நினைச்சுக்குவாங்க. நம்மளை பார்த்து 4 பேர் கை தட்ட மாட்டாங்க, காரி தான் பொறுத்து போவாங்க. முன்ன கை தட்டுவோம், பின்னாடி போய் காரி தூக்குவோம். ஹல்லேலூயா. மௌனமாயிரு சொல்றத பாருங்க, அநேக வார்த்தைகள் இருக்கு. மௌனமாயிரு சகரியா 2:13 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு முன்பாக நீ மௌனமாயிரு. சப்பானியா 1:7 சொல்றேன், நீ மௌனமாயிரு. மௌனமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து சொல்றாரு, நீ சும்மா இரு சொல்றாரு. ஏசாயா 30 சொல்றாரு, ஏசாயா 30:7 நீ சும்மா இரு சொல்றாரு. சும்மா இருந்த சாமியாருக்கு சோத்துப்பட்ட 2 குர்ரா சொன்னான். ஒரு கோவில ஒரு தர்மகர்த்தா, புது தர்மகர்த்தா வந்தாரு. அந்த கோவிலோட நிர்வாகத்தை பார்த்தாரு. கணக்க வழக்க பார்க்கும்போது அந்த கணக்கில் எழுதி சும்மா இருந்த சாமியாருக்கு சோத்துப்பட்ட 1 சொல்லிட்டு எழுதி இருந்தது. ஹல்லேலூயா. அந்த தர்மகர்த்தா சொன்னாரு, எல்லாரையும் கூப்பிட்டு, இது என்னப்பா சும்மா இருக்கிற சாமிக்கு சோத்துப்பட்ட 1 சொல்லிட்டு எழுதியிருக்கீங்க சொன்னாரு. ஐயா, சும்மா இருக்க ரொம்ப கஷ்டம். மற்றவங்களுக்கு குறை சொல்ல ஈஸியா சொல்லலாம், மற்ற திட்டலாம், மற்றவங்களை வெறுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் சும்மா வாயை அடக்கி சும்மா இருக்க முடியாது. நாவு அடங்காது சொல்லிட்டு யாக்கோபுல சொல்லப்பட்டு, சாவுக்கு ஏதுவானது நாக்கு. ஹல்லேலூயா. நாக்கு இருக்கிறனால என்ன பேசலாமா? நாக்கு அத்துருவாரு கர்த்தரு. சங்கீதம் 30 சொல்றது, பொய்னாவை கட்டுகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. நாக்கு இருக்கிறனால எது ஒன்று பேசக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சும்மா இந்த சாமிக்கு சோத்துப்பட்ட 1 சொல்லியிருந்தேன். அவர் சொன்னாரு, தர்மகர்த்தா ஏன் சொன்னா, இல்லையா ரொம்ப காலவசமா இருக்காரு அவரு, அதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம். அது நான் பெரிய நான் இருக்கேன் சொல்லிட்டு அவர் இருக்காரு, அவரால் இருக்க முடியல. மறுநாள் கூப்பிட்டு சொல்றாரு, சும்மா இந்த சாமிக்கு 2 சோட்டு பட்டை கொடுத்தா, 2 பட்டை கொடு சொன்னாரு. ஹல்லேலூயா. அது நீங்க சும்மா அந்த ஆண்டவர் 2 உங்களை ஆசீர்வாரு. 2 ஆசீர்வாதம் சும்மா இருக்கிறவனுக்கு. ஹல்லேலூயா. மௌனம். சில சாமியாருங்க நீங்க பார்த்து மௌனமாவே இருப்பாங்க, அது கடினம். இருதயத்தை அடக்கிறது தான் மௌனம். ஹல்லேலூயா. அடுத்து பார்ப்பான் நீதிமொழிகள் 11:12 அங்க ஒரு புத்திமான் இருக்காரு. அப்போ முதல் புத்திமான் என்ன பண்றான்? உதட்ட அடக்குறான். முதல் புத்திமான் சொல்றோம் உதட்ட அடக்குன்னு. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள்ல வல்லமை கிடையாது. நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு, வெறுமையான வார்த்தைகள் அது. ஆனா நீதிமொழிகள் 11 12வது வார்த்தை பார்ப்போம். 11:12 மதிக்கட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமான் தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். மதிக்கட்டவனுக்கு என்ன? ஏதாவது பேசணும், வாய்க்கு வந்தா பேசினா மாட்டிக்குவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது போய் கேட்க சொன்னாங்க, வாய் சொல்ல கேட்குறாங்க. நம்மளா வாயில மாட்டிக்கூடாது சொல்லி, எதுவும் சொல்லி. அதனால இங்க சொல்ல, மதிக்கட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். இப்ப புத்திமான் சொல்றோம், யார் வாயை அடக்கின்னு இருப்பான். யோபு ஒரு புத்திமான், அவன் நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்பட, பொல்லாப்புக்கு விலகுறேன். இன்னைக்கு பொல்லாப்பு விலகுறதில்ல யாருமே. பொல்லாப்பு செய்தால் தான் தூக்கம் வரும். சில பேருக்கு துர்மார்க்கனுக்கு அவன் பொல்லாப்பு செய்யறது நைட்டில் தூக்கம் வராதான். சில பேருக்கு யாருக்காக கெடுக்கணும், அப்பதான் தூங்கணும், தூக்கம் வராது. ஹல்லேலூயா.
அடுத்தது அதே நீதிமொழி 11:13 பாருங்க. புறம் கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையா இருக்கணும், காரியத்தை அடக்குகிறான். காரியத்தை அடக்கிறவன் தான் உண்மையானவன். சகோதரனை கொடுத்து தூத்தி திரியுது, அடுத்த ஊழியக்காரன் தூத்தி திரியுது, நான் விளக்கம் கொடுக்குறேன், கொடு. உன்னால் முடிஞ்ச கூடி ஊழியம் செய், உன் பணத்தை செலவு பண்ணி செய், உன் நேரத்தை செலவு பண்ணி செய். அப்போ அந்த அருமை தெரியும். பலு தூக்கணும் தான் அந்த கஷ்டம் தெரியும். பலு தூக்கான கஷ்டம் தெரியாது. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு உண்மைகளோனோ. நீ உண்மையாக இருந்தாக்க என்ன பண்ணுவேன்? உன் காரியத்தை அடக்குவேன். நல்ல காரியம் தான் பேசுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை நீதிமொழிகளை பார்ப்போம். 12வது அதிகாரத்தில் 22வது வார்த்தைகளை பார்ப்போம். 23 பார்ப்போம். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்குகிறான். உனக்கு விவேகம் இருக்கா? அப்போ வேதம் சொல்கிறது, ஞானியால் எழுதப்பட்ட அந்த வேதம் சொல்கிறது, விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கிறான். விவேகம் இருக்கா? விவேகம் வேணும். உன்னுடைய அறிவை அடக்கிறதுக்கு விவேகம் வேணும். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கிறான். எனக்கு நிறைய அறிவு இருக்கு சொல்லாத. தேவனை அறியக்கூடிய அறிவிலே வளர்ந்து, தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து. ஹல்லேலூயா. விவேகம் உள்ள மனுஷன், விவேகி ஆபத்தை கண்டு என்ன பண்றான்? நவுந்து போ. நாய்க்கு கடிப்படுறத விட நாய்க்கு வை விடுறது நல்லது. ஹல்லேலூயா. நாய் வந்துனாக்கா கடிப்படுறத விட நாய்க்கு வை விட்டுன்னு, அதான் விவேகம். அடுத்தது பார்ப்போம். நீதிமொழிகள் 12:23 பார்த்தோம். நீதிமொழி 16:32. நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தமுள்ளம் உத்தமன். என்னை குறித்து நானே சிரிப்பு ஆடுகிறேன். ஏன்னா அதில் நான் செய்யல. நான் உத்தமன் சொல்றதுக்கு பயமா இருக்கு. நான் புத்திமான் சொல்றது எனக்கு பயம். நான் விவேகி சொல்றதுக்கு எனக்கு பயம். ஆனா கர்த்தருக்கு பயந்தாரு. பிரசங்கி 12 கடைசியில் அதான் சொல்றான், காரியத்து தொகை என்னவெனில் கர்த்தருக்கு பயந்தது. எல்லா தொகைக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல கர்த்தருக்கு பயந்துருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதான். ஹல்லேலூயா. பலவானை பார்க்க நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். அப்ப நீடிய சாந்தம் உள்ளவன் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் தான் உத்தமன். உத்தமன் எப்படி சொன்னா, பட்டணத்தை பிடிக்கிற பார்க்க தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். ஒரு பட்டணத்தை பிடிப்பான். நிறைய காரியங்கள் செய்து நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய காரியங்கள் செய்யறாங்க. சில பேர் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க, 10 கார் வச்சுருக்காங்க, 10-100 வேலைக்காரங்க இருக்காங்க. தன் மனதை அடக்க முடியாது. ஹல்லேலூயா. உன் மனதை தேவனுடைய கரத்தில் தரனு. கிறுக்கும் கேடு உள்ள இருதயம், கிறுக்கும் கேடு உள்ள இருதயம் ஒரு செகண்ட்ல மாறும். ஒரு செகண்ட்ல. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை நம்ம கடந்து போவோம். பத்தொன்பது 11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். இன்னொருத்த சொல்லப்பட்டு, மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்காது. மனுஷருடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்காது. ஹல்லேலூயா. யாக்கோப்புல இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. மனுஷனுடைய கோபம் அவன் கோபத்தை
மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். அப்போ விவேகம் இருக்குதான் கோபத்தை அடக்க முடியும். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமையான காரியங்கள். சிலவருடைய குற்றங்களை மன்னிக்கிறதுனா மகிமையான காரியங்கள். அடுத்த காரியம் பார்ப்போம். நீதிமொழிகள் 25 25 28வது வார்த்தை பார்ப்போம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலெடுந்த பாயான பட்டணம் போயிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவ ஆவியை பெற்றாதுன்னு மனுஷன் ஆவியை அடக்க முடியும். நம்மளால எதுவுமே அடக்க முடியாது. இச்சையை அடக்க முடியாது, கோபத்தை அடக்க முடியாது, பசி அடக்க முடியாது, ஆசைகளை அடக்க முடியாது. எவ்வளவு காரியங்கள் சொல்லிக்கினே போலாம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பேசுறதுல வல்லாதி வல்ல சூறாதி சூறன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. தங்களுடைய ஆவி அடக்க தெரியல. எல்லாருடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி, எல்லாருடைய ஆவி யார் கத்துல? கர்த்தருடைய கத்து. சங்கீதம் 30 சொல்லப்பட்டேன். காலங்களை ஒரு கருத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை அறிய முடியாது. இங்க சொல்ல தன் ஆவி அடக்காத மனுஷன் மதுரைந்த பாயான பட்டம் இருக்க. சில மனுஷருங்க தங்கள் ஆவி அடக்க முடியாது, தங்கள் சிந்தி அடக்க முடியாது, விரோதமான காரியங்களை அடக்க முடியாது. அடுத்த காரியம் பார்ப்போம். நீதிமொழிகள் 29 11 மூடன் தன் உள்ளத்தெல்லாம் வெளிப்படுத்துகிறான். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். இப்ப ஞானி சொன்னா யாரு? அடக்கக்கூடிய தன்மை பெற்றவன். ஹல்லேலூயா. ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். நம்ம காரியங்கள் அதிகம் பேருக்கு நம்ம வெளிப்படுத்துறோம். நம்ம வீட்டு ரகசியங்கள், நம்ம சொந்த ரகசியங்களை வெளிப்படுத்துறோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடாது. வசனம் சொல்லுது. ஞானி என்ன பண்ண? அடக்கி வைக்கிறான். சில பேர் என்ன பண்றாங்க? வெளிப்படுத்துறாங்க. மூடன் தன் உள்ளத்தெல்லாம் விட்டோம். பாருங்க, நான் என்ன நினைச்சேன்னு பேசுவோம். தேவன் ஒரு உண்டு என்று நினைக்க மாட்டான். ஆண்டவுக்கு தெரியாத வித்தியை உனக்கு தெரியும். பிரசங்க